நம்மள நிறைய பேரு நம்மளோட சைல்ட்ஹுட் டேஸ்ல வந்து இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து ஈஸியா கடந்து வந்திருப்போம். அது எந்த மாதிரி அப்படின்னா, இந்த நிலால வந்து ஒரு பாட்டி வடை சுடுது அப்படிங்கிற மாதிரியான கதைகளை வந்து நம்ம கேட்டு வளர்ந்துருப்போம். உண்மையாவே நிலால பாட்டி வடை சுடுது போல அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பியிருப்போம். இந்த மாதிரி 25 மித்து, இல்லனா இது வந்து ஒரு கட்டுக்கதை, இல்லனா எந்த ஒரு அறிவியல் ஆதாரமும் இல்ல, இல்ல இது தப்பு, இதுக்கு பதிலா வேறதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு 25 விஷயத்தை ஷேர் பண்ணிருக்கேன். இது எல்லாமே நம்ம ஊர்ல, இல்ல தமிழ்நாட்டுல, இல்லைன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிற விஷயங்கள் கூட இருக்கு. ஏன்னா இதுல சில விஷயங்கள் கேட்கிறப்ப இதெல்லாம் நம்ம ஊர்ல போய் சொல்ற மாதிரி தெரியலையே, ஃபாரின்ல யாராவது உருட்டி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது என்னென்ன அப்படிங்கறத சொல்லுங்க. இந்த வீடியோ நான் சொல்ற இந்த 25 விஷயங்கள் கேட்டு முடிக்கிறப்ப உங்க வீட்டுல உங்களை எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி இதெல்லாம் நம்ப வச்சிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? வணக்கம், நான் ஆனந்த். நான் சொல்ற அந்த 25 விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம மூளையில வந்து 10% மட்டும் தான் நம்ம பயன்படுத்துறோம். மூளை இருக்குல்ல, பிரெயின். அந்த பிரெயின்ல வெறும் 10% மட்டும் தான் நம்ம பயன்படுத்துறோம். மத்ததெல்லாம் இன்னும் நம்ம யூஸ் பண்ணாம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் வெறும் மித்து தான். அது உண்மையே கிடையாது. அதே மாதிரி சீன பெருஞ்சுவர் இருக்குல்ல, உலக அதிசயங்கள்ல ஒண்ணான சீன பெருஞ்சுவர். அந்த சீன பெருஞ்சுவர் வந்து விண்வெளியில இருந்து பார்த்தாலும் கூட தெரியும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கான். சில பேர் நம்புறாங்க. அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் உண்மை கிடையாது. அப்புறம் இடி இருக்குல்ல, இடி விழுவும்ல, அந்த இடி விழுகுது அப்படின்னா, ஒரு இடத்துல இடி விழுந்துருச்சு அப்படின்னா திரும்பவும் அதே இடத்துல இடி விழாது அப்படிங்கிற மாதிரி மக்கள் நம்புறாங்களாம். அதெல்லாம் மித்து தான். அப்படிலாம் கிடையாது. திரும்ப கூட அந்த இடத்துல இடி விழும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் மின்னல் வந்து நம்ம மேல பட்டுச்சு அப்படின்னா நம்ம உடம்புல வந்து கரண்ட் பாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்றாங்களாம். அதெல்லாம் உண்மை கிடையாது. சயின்டிபிக்கா எந்த ப்ரூஃபும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் சுகர் இருக்குல்ல, சர்க்கரை, இது சாப்பிட்டா வந்து குழந்தைங்க வந்து ஹைப்பர் ஆக்டிவ் ஆயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இத கன்ஃபார்ம் பண்றதுக்கும் எந்த ஒரு சயின்டிபிக் ப்ரூஃபும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் முடிய வெட்டினோம்னா முடி வந்து நல்லா நல்லா ஸ்ட்ராங்கா, நல்ல ஒரு திக்கா வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. முடி அப்படிங்கிறது ஹேர் ஃபாலிகுல், தலைக்குள்ள இருக்கக்கூடிய ஹேர் ஃபாலிகுல்ஸ் தான் வளருது. அப்படிங்கிறப்ப நம்ம மண்டைக்கு மேல வெட்டுற முடினால மண்டைக்குள்ள இருந்து வளர்ற அந்த ரூட்ஸ் வந்து வளர்றதுலாம் பிரயோஜனமே கிடையாது. நம்ம முடியை நல்லா ரொம்ப வெட்டினோம்னா நம்ம முடி நல்லா அடர்த்தியா வளரும் அப்படிங்கலாம் நம்பாதீங்க. கிடையாது. அது மாதிரி இன்னும் நம்ம எல்லாருமே நம்புறது என்னன்னா, சேவ் பண்றது. இப்ப தாடி இல்லாத ஆட்கள் வந்து ரெகுலரா சேவிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, ட்ரிம்மர் கிடையாது, சேவிங் பண்ணணும். பிளேட வச்சு வலிச்சோம்னா அது ரெகுலரா அந்த பிளேடு பட பட நமக்கு தாடி வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லைன்னா உல்டா சேவிங், எப்பவுமே இப்படி பண்ணாம உல்டாவா பண்ணுங்க முடி வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தாடி எல்லாம் வளரும்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அது எல்லாமே சும்மா சொல்ல ஒரு புரளி. அப்படியா? அப்புறம் நாக்குல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாக்குல நம்ம நாக்கு இருக்குல்ல, இந்த நாக்குல 6 சுவைகளை டேஸ்ட் பண்றதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு பிளேஸ் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சில சொல்றாங்களாம். இந்த நாக்குல வந்து சில பிளேஸ்ல வந்து அந்த இது டேஸ்ட் பட்டோன்னா தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறான். அப்படிலாம் கிடையாது. மொத்த நாக்குமே ஒரே மாதிரிதான் ரியாக்ட் பண்ணும். அதுல வந்து கசப்பு பட்டுச்சுன்னா கசக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அதுல வந்து புளிப்பு பட்டுச்சுன்னா நம்ம குளிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அவ்வளவுதான். அது இந்த பிளேஸ்ல பட்டாதான் அது புளிக்கும், அந்த பிளேஸ்ல பட்டாதான் அது இனிக்கும். அப்படிலாம் கிடையாது. அது எல்லாமே மித்து தான். ஓகேவா? அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தங்க மீன் இருக்குல்ல, இந்த தங்க மீனோட வந்து மெமரி பவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 3 செகண்ட் தான் இருக்கும். அதுக்குள்ள அது எல்லாத்தையும் மறந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களாம். அதெல்லாம் உண்மை கிடையாது. அது எல்லாமே பொய். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, ஒட்டகச்சிவிங்கி வந்து சத்தமே போடாது, ஒட்டகச்சிவிங்கி எப்பவுமே அமைதியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில இந்த மாதிரியான சில விஷயங்கள் சொல்றாங்களாம். அது எல்லாமே பொய் தான். அதுவுமே மித்து தான். அப்புறம் வவ்வால்களுக்கு வந்து கண் குருடு, வவ்வால்கள் கண்ணே கிடையாது, கண் பார்வை திறன் அற்றதுங்கிற மாதிரி சிலர் சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் மித்து தான். அப்புறம் நிலால இருந்து மனுஷன் வந்து கீழே பாக்குறான் அப்படின்னா, நிலால இருந்து நம்ம பூமியை பாக்குறப்ப பூமியில இருக்கக்கூடிய சீன பெருஞ்சுவர் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாமே இந்த சீனாக்காரங்க கட்டி விட்ட கதையா இருக்குன்னு நினைக்கிறேன். இது எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே பொய் தான். அப்புறம் குளிர்ல நம்ம வெளியே போறோம், குளிர்ல வெளியே போகாத, வெளியே போனா சளி பிடிக்கும்பாங்கல்ல, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. சளி பிடிக்கிறது வைரஸ்னால. இப்ப குளிரான ஏரியால அதிகமா இப்ப ஊட்டி கொடைக்கானல் போறோம் அப்படின்னா, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சளி பிடிக்குது அப்படின்னா எல்லாருமே நிறைய பேர் ஒரே இடத்துல கூடுறோம்ல, அந்த நாளா சளி பிடிக்கிறதே தவிர குளிர்ல வெளியே போனா சளி பிடிக்குங்கிறது பொய். அது வந்து வைரஸ் மூலியமா பரவுது அப்படிங்கிறப்ப இதெல்லாம் சும்மா மித்து தான், உண்மைலாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் நிறைய பேர் பண்றது, இப்ப ஊட்டியோ கொடைக்கானல் இந்த மாதிரியான ஏதாவது ஹில் ஸ்டேஷனுக்கு போறோம் அப்படின்னா ரொம்ப கூலிங்கா இருக்கு, அதனால 2 தம்ம போட்டா வந்து உடம்பு ஹீட் ஆயிரும் அப்படிங்கிறது, இல்ல ஏதாவது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா உடம்பு ஹீட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே பொய் தான். அது எதுவுமே உண்மை கிடையாது. அதுவும் நீங்க ட்ரிங்க்ஸ் மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறதுனால
உங்களுக்கு ஆல்ரெடி உடம்புல ஒரு 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 பாடி ஹீட் இருக்கும்ல, அந்த ஹீட் குறையதான் செய்யும் அப்படிங்கிறாங்க. கூடலாம் செய்யாது, குறையதான் செய்யும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம நிறைய பேர் நம்ம நம்புற விஷயம் என்ன அப்படின்னா, பூனை குறுக்கால போனா வண்டி ஓட்டாத, பூனை குறுக்கால போச்சா நின்று, ஒரு 5, 10 நிமிஷம் நின்று போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் உண்மை கிடையாது. அது எல்லாமே மித்து தான். பூனை குறுக்க போனா நீங்க வந்து வேகமா கிளம்பக்கூடாது அப்படிலாம் கிடையாது. அது வந்து எல்லாம் மித்து. அப்புறம் வந்து கண்ணு வந்து துடிக்குது. சில பேர் சொல்லுவாங்க, "கண்ணு ஏம்மா துடிக்கக்கூடாதுப்பா? துடிச்சா அத நிப்பாட்டி விடு. அத நிப்பாட்டு. துடிச்சா வீட்டுக்கு கெட்டது நடக்க போகுது. ஏதாவது ஒரு அபசகுனம் நடக்க போகுதுன்னுபாங்கல்ல." அது எல்லாமே பொய் தான். அது எதுவுமே உண்மை கிடையாதாம். அப்புறம் காக்கா ரொம்ப கரை உடைஞ்சிரும் பாத்திருக்கீங்களா? ஏதாவது காக்கா கரைஞ்சுகிட்டே இருந்தா பத்தியோட பார்ப்பாங்க. என்ன காக்கா கரைஞ்சுகிட்டே இருக்கு? ஏதாவது கெட்டது நடக்க போகுது. இது கரையவே கூடாது. காக்கா கரையக்கூடாது அப்படிம்பாங்கல்ல. அதுவுமே மித்து தான். அது பாட்டுக்கு ஏதோ பசி கரையுது. இல்ல வேற ஏதாவது பிரச்சனைக்கா கரையுது. அதெல்லாம் சும்மா. அப்புறம் கிரகண நேரத்துல வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கிரகணம் முடிஞ்சுக்கட்டும், அப்புறம் சாப்பிடுங்க. அந்த நேரம் சாப்பிடக்கூடாதுன்னுபாங்கல்ல. அதுமே சயின்டிஃபிக்கா எந்த ப்ரூவுமே இல்லையாம். ஆமா, இந்த நேரத்துல சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. எப்பனாலும் சாப்பிடலாம். கிரகணம் ஆரம்பிக்கிற அப்படின்னா கிரகணம் ஃபுல்லா சாப்பிட்டே கூட இருக்கலாம். அது எல்லாமே மித்து தான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச, எல்லாருமே ஏமாந்த ஒரு கதை, நிலால பாட்டி வடை சுடுது அப்படிங்கிறது. அது வந்து நம்ம ஊர் நாட்டுல சும்மா குழந்தைங்கள சாப்பாடு ஊட்டி விடுறதுக்காக, ஒரு கதைய சடனா ஈஸியா எடுக்கணும். நைட் நேரத்துல குழந்தைங்க கையில வச்சுட்டு ஊட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ற ஒரு கட்டுக்கதை தானே தவிர, மத்தபடி அதெல்லாம் உண்மை கிடையாது. அப்புறம் நைட் நகை வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நைட் நகை வெட்டாத, வீட்டுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் எல்லாமே மித்து தான். சயின்டிஃபிக்கா நைட் நகை வெட்டினா எதுவும் பிரச்சனை வருமானா? அப்படிலாம் ஒண்ணுமே வராது. ஏன் நம்ம ஆளுங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒருவேளை நைட் நேரத்துல வெட்டுறாங்க அப்படின்னா, நைட் நேரத்துல வந்து அப்பலாம் அப்பலாம் நைட் நேரத்துல பாத்தீங்கன்னா, வெறும் விளக்க வச்சு தான். எல்லாமே வந்து விளக்குல தான் இது பண்ணி சமைக்கிறது எல்லாமே இந்த லாந்தர் விளக்கு, இந்த மண்ணெண்ணெய் விளக்கு, இந்த விளக்குல தான் எல்லாம் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப இந்த விளக்குல டைம்ல பண்றதுனால நெகத்த கிகத்த வெட்டுறேன்னு சொல்லி சதை கிதை வெட்டி ரத்தம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால நைட் வெட்டாத, பகல்ல வெட்டு அப்படிங்கிற சொல்லி சொல்லி கூட இது இப்படி மாறி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம்பர் 13 இருக்குல்ல. இந்த 13 வந்து ஒரு அபசகுரமான நம்பரு. ஒரு துரதிர்ஷ்ட ஒரு ஒரு துரதிர்ஷ்டவசமான நம்பரு. இது வந்து ஒரு அன்லக்கி ஃபேக்டர் அப்படிங்கிற மாரி சில பேர் நம்புறாங்களாம். அப்படிலாம் கிடையாது. எல்லா நம்பருமே அவரவருக்கு ஃபேவரைட் தான். மத்தபடி 13 வந்து 13 நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, அது வந்து பிரச்சனை தான் அப்படின்லாம் கிடையாது. ஓகேவா? அப்புறம் கேரட் அதிகமா சாப்பிட்டா வந்து உங்களுக்கு வந்து நைட்ல கண்ணு தெரியும். உங்களுக்கு வந்து நைட்ல உங்க கண்ணு பளிச்சுன்னு ஆயிரும் அப்படிங்கிற மாரி இருக்குல்ல. அப்படிலாம் கிடையாது. அப்ப இந்தான் கேரட் சாப்பிட்டா இப்படிதான் அப்படிலாம் கிடையாது. கேரட் சாப்பிட்டீங்கன்னா உடம்புல நிறைய பெனிஃபிட் இருக்கு. அதெல்லாம் உண்மைதான். ஆனா கேரட் சாப்பிட்டா நைட்டு கண்ணு தெரியும். நைட்ல கூட நான் இருட்டுல கண்ணு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் பொய். இன்னொன்னு சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா? இந்த வெண்டைக்காய் அதிகமா சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து கணக்கு நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா? அதெல்லாமே மித்து தான். மேபி அந்த வெண்டைக்காவை சாப்பிட வைக்கிறதுக்காக நம்ம ஆளுங்க சொன்ன கதையா கூட இருக்கலாம். அது உடம்புக்கு நல்லது. காய வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. காயெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆளுங்க சொன்ன விதமா இருக்கலாமே தவிர, இது எல்லாமே ஒரு சயின்டிபிக்கா ப்ரூவிங்கா கிடையவே கிடையாது. எல்லாமே அவங்க காதுல சொல்லியிருக்காங்க. இதுல உங்க வீட்ல என்னென்ன விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காங்க? இதெல்லாம் நீங்க எவ்வளவு நம்பியிருக்கீங்க? அப்படிங்கிறத சொல்லுங்க. இன்னும் நெறைய இருக்கு. இதெல்லாம் நான் இந்த இப்ப நான் சொன்ன விஷயத்துல நெறைய விஷயம் எங்க வீட்ல சொல்லியிருக்காங்க. நான் நெறைய விஷயத்த நம்பியிருக்கேன். இந்த இடி இடிக்கிறப்ப காத குனிஞ்சு கீழ வச்சு ஆ ஆ ஆதி 10 அர்ஜுனம் 10 ஏதோ 10 சொல்லுவாங்கல்ல. அந்த மாரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் அந்த ஆ ஏதாவது யாராவது இறந்த அந்த டெட் பாடிய தூக்கிட்டு போறாங்க அப்படின்னா, அந்த வாயையும் வயித்தையும் பொத்திக்குவாங்க. ஏன்னா அவங்களோட ஆத்மா நம்ம உடம்புக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு தெரியுமா? இதெல்லாம் ஸ்கூல் டேஸ்ல நெறைய பண்ணியிருக்கோம். இந்த மாரி உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு, நான் சொன்ன இந்த 25 விஷயத்துல இதெல்லாம் நான் நம்புனேன் ப்ரோ சின்ன வயசுல அப்படிங்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, அத கமெண்ட் பண்ணுங்க. இத தவிர்த்து வேற ஏதாவது சில விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நான் சின்ன வயசுல நம்பிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாரி ஏதாவது இருந்தா, அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ.